தாவேகா தலைவர் நடிகர் விஜய் பேச்சு. இப்போது இந்த மழை காலங்களில் பார்த்திங்கன்னா புது வெள்ளம் அப்படியே பொங்கி பிரவாகமாகி எல்லாம் அடித்து தூள் கிளப்பிட்டு போகும் புது வெள்ளம். ஆனால் காலம் போக போக அது அப்படியே தண்ணியெல்லாம் குறைஞ்சி அப்படியே ஒரு லேசாக ஓடை மாதிரி தண்ணி குறைஞ்சி போகும், பார்த்துருக்குங்கள? அந்த மாதிரி எந்த கட்சி ஆரம்பிக்கும் போதுமே பெரிய ரொம்ப பிரபலமாக ரொம்ப வேகமாக பேசியும் வேகமாக வந்தும் இந்த மாதிரி நிறைய கட்சிகளை வந்துட்டு அப்புறம் காணாமல் போயிருக்கு நிறைய கட்சிகள். இந்த கூட்டத்தை வச்சு நான் முதல்வராகத்தான் வருவேன் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகப்படியான எதிர்பார்ப்பு தான். ஆனால் அது அவருடைய நம்பிக்கை. ஓகே, நம்பிக்கை வரட்டும். அது பேசும்போதெல்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் அவர் இன்னும் முக்கியமாக இந்த மதுவிலக்கு கொண்டு வருவதை பற்றியோ பெண்களுக்கு என்ன திட்டம் பற்றியோ அதெல்லாம் அதை பற்றி பேசவே கிடையாது. அது மட்டுமல்ல, இப்போ இவரோட கட்சி ஒரு திராவிட கட்சியா அப்படிங்கிறத சொல்லணும். ஏன்னா ஏற்கனவே இந்த பெரியார் அண்ணா இவங்கெல்லாம் வந்தாலே திராவிட கட்சி தான். ஏற்கனவே 2 திராவிட கட்சிகள் 65 வருஷமாக இந்த தமிழகத்தை ஆண்டு என்ன பலன் அப்படிங்கிறத மக்கள் தான் முடிவு பண்ணணும். அதனால் இன்னொரு திராவிட கட்சியை மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா அப்படிங்கிறதும் என்னன்னு தெரியல. அதனால் திராவிட கட்சியா உங்கள் கட்சி தாவேகா திராவிட கட்சியா அப்படின்னு சொல்லணும். 2வது மதுவிலக்கு நீங்கள் என்ன வரீங்க அப்படிங்கிறது சொல்லணும். ஏன்னா இவர் வந்தாலே கிறிஸ்தவர்களுக்கு மதம் மாற்றுவதற்கு இவர் சப்போர்ட் பண்ணுவார். அது மட்டுமல்ல, ஆதவ் அர்ஜுன் ஒரு லாட்ரி குடும்பத்திலிருந்து வந்ததுனால மீண்டும் லாட்ரி சீட்டை கொண்டு வருவார் அப்படின்னு சொல்லி ஒரு வதந்தி இருக்குது. அந்த வதந்திகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கணும். இப்போ இவர் சரியாக இருந்தாலும் கூட இருக்கிறவங்களும் கரெக்டாக இருக்கணும் இல்லையா? நாளைக்கு ஆதவ் அர்ஜுனா ஒரு மந்திரியாக போட்டால் அவர் லாட்ரி கொண்டு வந்துட்டால் என்ன பண்ண முடியும்? இதை விட குடியிலே ஏற்கனவே மக்கள் திண்டாடுறாங்க, குடித்து காணாமல் போகிறாங்க. லாட்ரியும் கொண்டு வந்து என்ன ஆகும்? அதனால் அதெல்லாம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. அதுக்கான சரியான பதிலெல்லாம் சொல்லணும் அவர். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாமே தெளிவுபடுத்தணும். அப்போ தான் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். அப்போ புதிய தாவேகாவுக்கு கதவுகள் திறக்கும்.